என்ற அந்த ஆன்மா அப்படி இருக்குது. இங்க இறைவன் உணர்த்த உடனே அது பீரிட்டு கதறி அழுகிறது. அந்த பூரண சரணாகதி அடைந்த நிலையில் அந்த பெருமானே சார்ந்து அந்த ஆன்மா அந்த இடத்தில் அமைதியாக விட்டிருந்ததாம். இப்படி நம்பியாருடைய ஆன்மா அந்த இடத்தில் அந்த நிலையில் இருந்ததாக சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். மண்டில் ஆடக்கூடிய பெருமாளுடைய செயல் அல்லவா என்னை ஆட்கொண்டது என்று அங்கு கசிந்து உருகிறார். எண்ணிய மோசையைந்தும் விசும்பிடை நிறையெங்கும் விண்ணவர் பொழிபோல் மாறே மேலினே நிறைந்து விம்ம மன்னவர் மகிழ்ச்சி பொங்க மறைகளும் முழங்கி ஆத்த அன்னலை ஓலை காட்டே ஆண்டவர் அருளி செய்வார். இப்படியாக ரிஷபாட தரிசனத்தை கண்ட நம்பியாரூரர் அவருடைய திருவடியை வணங்கி கண்ணீர் சொரிந்து ஆனந்த கண்ணீர் வரிய அங்கு நின்று கொண்டிருக்கின்ற நிலையில் அங்கு தேவதுந்துபிகள் எல்லாம் எங்கு இறைவனுடைய திருவருள் வெளிப்படுகிறதோ அங்கு தேவதுந்துபிகள் முழங்கும். தேவதுந்துபிகள் முழங்க விண்ணவர்கள் எல்லாம் பூமாரி பொழிய அங்கு அற்புதமான அந்த காட்சி நிகழ்ந்ததாக இங்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். இவ்வாறு நம்பியாரூரை ஓலை காட்டி அவரை ஆட்கொண்ட அந்த நிலையை சொன்ன சேக்கிழார் பெருமான் அடுத்ததாக சிவபெருமான் மேலும் அருளுகின்றார். அவர் என்ன அருள்கிறார் பார்ப்போம். மட்டுமே வன்மை பேசே வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பர் பெருகிய சிறப்பின் மிக்க அச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை தொற்றமில் பாடு என்ற தூமரை பாடும் வாயாறு. மேலும் இங்கே சிவபெருமான் நம்பியாரூருக்கு அருள்கின்றார். நீ நம்மிடம் வன்மை பேசினாய், அதனால் இனி நீ வன் தொண்டனாவாய் என்று வன் தொண்டனாக அவர் பட்டம் அளிக்கின்றார். மேலும் நமக்கு அன்பில் பெரிய சிறப்பாகிய மிக்கது அர்ச்சனை பாட்டே ஆகும். அதனால் நீ இந்த மண்மேல் நம் மீது சொல் தமிழாகிய அந்த தமிழ் பாட்டை நீ பாடுக என்று சிவபெருமான் அருளுகின்றார். தேடிய அயனும் மாலும் தெளிவுறா ஐந்தெழுத்தும் பாடிய பொருளாய் உள்ளான் பாடுவாய் நம்மை என்ன நாடிய மனத்தராகி நம்பி ஆரூரர் மன்றுள் ஆடிய செய்யதாலே அஞ்சலே கூப்பி நின்ற. சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பம். இறைவனுக்கு இதுதான் விருப்பம் இதுதான் விருப்பம் இல்லைன்னு எதுவும் கிடையாது. அவர் வேண்டுதல் வேண்டாமை இலாம். இது வேணும் இது வேண்டான்னு அவர் நினைக்க மாட்டார். விருப்பு வெறுப்பு அற்றவர். விருப்பு வெறுப்பெல்லாம் அந்த உயிர்களுக்குத்தான், இறைவனுக்கு இல்லை. ஆனாலும் அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. எது என்றால் தமிழ் பாட்டு அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தமிழ் பாடல்கள் ஏன் பிடிக்கும் என்பதை சொன்னால் அந்த தமிழ் பாட்டை பாடுபவர்கள் எல்லாம் அந்த ஆன்மா உறுதி பெறும், இறைவனுடைய அருளை பெறும் என்பதால் இறைவனுக்கு அது மிகவும் பிடிக்கும். நம்மளுடைய திருப்பாடல்கள் தேவார திருவாசகம் முதலான திருப்பாடல்கள் அனைத்தும் இறைவன் நமக்கு அருளிய ஞான உபதேசங்கள். அந்த ஞான உபதேசமான இந்த அற்புதமான ஞான நூலினை யாரெல்லாம் நாள்தோறும் ஓதுகிறார்களோ அவர்களுடைய ஆணவம் கண்மம் மாயை என்ற முக்குற்றங்களும் நீங்கி அவர்கள் வினையிலிங்கு நீங்கப் பெறுவதால் அவர்களுக்கு என்னாலும் துன்பமில்லை, என்னாலும் இன்பமான வாழ்வை பெறுவார்கள். உயிர்களெல்லாம் இன்பமடைவதே இறைவனுடைய விருப்பம். அதனால் இந்த தமிழ் பாட்டு இறைவனுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் இந்த தமிழ் பாட்டை இந்த மண்மேல் நீ பாடி பரவுக. மண்மேல் என்றால் இந்த மண்ணில் உள்ள சிவத்தலங்கள், யாம் விரும்பி எழுந்திருக்கின்ற சிவத்தலங்களை எல்லாம் சென்று நீ பாடி அருள்வாயாக என்று இங்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமான் அருளுகின்றார். இந்த நிலையில் அருளியவர் பாடுன்னு சொல்லிட்டார். இப்ப சிவபெருமானை பாட சொல்லிட்டார். நம்பியாரும் நினைக்கின்றார்,
நாம ஆதிசைவ குலத்தில் தோன்றினோம். அப்புறம் மன்னர் எடுத்து நம்மளை வளர்த்தாரு. அப்புறம் திருமணம் நடந்துச்சு, அதுவும் பழையபடி நின்று போச்சு. இவர் தடுத்துட்டாரு. அதுல எதுவுமே நம்ம கையில் இல்ல. இதுவரையும் என்னுடைய செயல் என்று ஏதாவது இருந்ததா வாழ்க்கையிலேன்னு சொன்னா எதுவுமே இல்ல. அப்ப எல்லாமே இறைவன் செயலா இருக்கும் போது தன்னுடைய செயல் என்ன ஒண்ணு இருக்கு? எதுவும் இல்ல. இறைவன் பாடுக என்றால் நாம் எப்படி பாட முடியும்? அதனால் இறைவனே நாம் பாடுவதற்கும் அருள வேண்டும் என்பதை அவருடைய திருவடியை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றார். இது மன்றுள் ஆடக்கூடிய பெருமானுடைய கருணை அல்லவா என்று மண்டில் ஆடக்கூடிய அந்த கருணை மிகுந்த திருவடியை நோக்கி அவர் பிரார்த்தனை செய்கின்றார். வேதியன் ஆகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதனுக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட போதிலா அமுதே இன்றும் உணப்பெருங்கடலை நாயேன் யாரினை அறிந்தேன் சொல்லி பாடுகேன் என மொழிந்தார். வேதியனாகி என்னை வழிந்து ஆட்கொண்டு அந்த நீதிமன்றத்திலே பல வித்தகங்கள் எல்லாம் புரிந்து என்னை ஆட்கொண்ட வல்லலே, குணப்பெரும் கடலே, கோயில் அமுதப் பெருமானே, எம்பெருமானே, உம்மை என்ன சொல்லி நான் வணங்குவேன், என்ன சொல்லி நான் பாடுவேன் என்று அவருடைய திருவடிக்கே விண்ணப்பிக்கிறார். அன்பனை அருளின் நோக்கி அங்கனர் அருளி செய்வா முன்பனை பித்தன் என்ற மொழிந்தனை ஆதலாலே என்பெயர் பித்தன் என்ற பாடுவா என்றான் என்ற பண்பெரும் தொண்டர் ஆண்ட வல்லலை பாடலுற்றார். சிவபெருமான் அங்கு அருள்கின்றார். அன்பனே, முன்பு என்னை நீ பித்தன் என்று ஏசினாய், அப்படித்தானே என்னை திட்டினாய். அதனால என்னுடைய பெயர் பித்தன் என்றே சொல்லி நீ பாடுக என்று அருள் புரிந்தார். இந்த இடத்திலே ஒரு சிந்தனை உண்டு. பித்தன் என்பதற்கு ஒரு பொருள். பொதுவாக நடைமுறையில பித்தன் என்றால் பைத்தியக்காரன் சொல்லுவோம். அப்படிதான் பித்தன்னா பைத்தியக்காரன். இந்த பைத்தியங்கள், இந்த பித்தத்தன்மை பல பேருக்கு பல நிலையில் இருக்கு. சில பேர் நிறைய சினிமா பார்ப்பாங்க, அவங்க சினிமா பைத்தியம், அப்ப சினிமா பித்து. சில பேர் நிறைய நூல் படிப்பாங்க, நூல் பித்து. நிறைய பேர் சாப்பிடுவாங்க, உண்பதில் பித்து. எதுல அதிகமா விருப்பம் கொண்டு சொல்றாங்களோ அதுல ஒரு பித்து. அப்ப இறைவனுக்கு எதுல பித்து அப்படி சிந்திக்கணும். அவருக்கு எதுல பித்து இருக்குது? இது இங்க சுந்தரமூர்த்தி நாயனார் தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அவருடைய பித்து தெரியுமா? அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாதான் புரியும். அவருடைய பித்தை நம்ம வாக்காலே சொல்ல முடியாது. அதனால ஒரு சிறு உதாரணத்தை சொல்லி நம்ம விளக்கலாம். அந்த பித்து பெரும் பித்து, இறைவனுடைய பித்து. அவருடைய பித்தெல்லாம் சொன்னா நம்ம ஞான நூல்கள் எல்லாம் முழுசா படிச்சாத்தான் அவருடைய பித்து என்ன நமக்கு தெரியும். சைவ சித்தாந்த 14 நூல் சொல்லுது, அதெல்லாம் நல்லா படிச்சாத்தான் அவருடைய பித்து என்னன்னு தெரியும். 12 திருமுறைகள் சொல்லுது, அப்பதான் அவருடைய பித்து தெரியும். 12 திருமுறை நல்லா படிச்சாத்தான் அவருடைய பித்து என்னன்னு தெரியும். 4 வேதங்கள் சொல்லுது, 4 வேதங்களையும் படிச்சாத்தான் அவருடைய பித்து என்னன்னு தெரியும். உபநிடதங்கள், ஞான நூல்கள் எல்லாமே அவருடைய பித்தத்தான் சொல்லுது. அவருடைய பித்தை ஒரு சிறு ஒரு நிகழ்வு மூலம் உங்களுக்கு சுட்டி காட்ட முயற்சி செய்யலாம். ஒரு தாய் ஒருத்தி இருந்தா, அவருக்கு ஒரு மகன் உண்டு. அவன் சரியான வழியில் செல்லக்கூடியவன் அல்ல, ஏதோ பொழுது போக்கிட்டு தெரியுறவன். ஆனா தாய் அந்த மகன் மீது மிகுந்த அன்பு கொண்டிருப்பாள். மகன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தாயுடைய நிலை அல்லவா, அதான் தாய். ஏதோ பணத்தை கேட்டுக்கொண்டிருப்பான் மகன்கிட்ட, எனக்கு ஏதாவது பணம் கொடுன்னு கேட்பான். இந்த அம்மா இருக்கிறது ஏதாவது கொடுத்துட்டு இருக்கும். போப்பா நல்லா இரு, ஏன் இப்படி என்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்க, ஒழுக்கமா படி, வேலைக்கு போ அப்படின்னா சொல்லும் அந்த அம்மா. அவன் எதுவும் கேட்கறது இல்ல, போய்கிட்டே இருக்கான். ஒரு நாள் திடீர்னு கொஞ்சம் அதிகமா தொகை கேட்கறான். அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இல்லையப்பா அப்படின்னு சொல்லுது. அதனால கொடுத்தாகணும்னு அந்த அம்மாவோட ஒரே சண்டை. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால பக்கத்துல ஒரு அருவாள் எடுத்து அவங்க அம்மா ஒரே ஒரு போடா போட்டான். அந்த அம்மாக்கு அப்படியே ரத்த சிதற கீழே விழுந்தது. அப்ப அந்த மகனானவன் என்ன பண்ண, வேகமா அப்பையும் போய் அந்த பணத்தை தேடிக்கிட்டு இருக்கான். அந்த அம்மா கீழே விழுந்துச்சா, ஐயோ பண்ணிட்டேமே என்ற அந்த ஆதங்கம் பண்ணா அவனுக்கு இல்ல. அந்த அம்மா விழுந்த நிலையில் ரொம்ப மயக்கப்பட்ட நிலையில் போயிடுச்சு. மயங்கி கீழே விழுது.
அப்ப அந்த ரத்தத்தை தாண்டி போகும்போது ரத்தமானதுல அவன் கால் மிதிப்பட்டு லைட்டா ஸ்லிப்பாகி கீழே விழுந்தான். அப்ப அந்த அம்மா முடிச்சு சொல்லுது வேகமா, மகனே பார்த்து போ, வலிக்கு விழுந்துராத அப்படிங்குது. இதுதான் தாயோடைய பித்து. தாயோடைய பித்து. மகனுடைய நிலை என்ன? கல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் பழமொழி. எப்படிங்க? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. அதான் இந்த கதை. பிள்ளை மனம் கல்லு போல இருக்கு, தாய் மனம் பித்து போல இருக்கு. எந்த நிலையிலும் தாய் தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துவது மட்டுமல்ல, எல்லா செயலையும் செய்வா. அந்த வகையிலே எத்தனையோ ஆன்மாக்கள் இறைவனை திட்டினாலும் பேசினாலும் ஏசினாலும் அவரை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் எப்படி போனாலும் அந்த தாயான ஈசன் நம்மளை எப்போதும் ரட்சித்துக் கொண்டிருப்பான். நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை, ஆன்மா துன்பங்களை விட்டு இன்பத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் அவன் ஐந்தொழிலும் செய்து நடனமாடிக்கொண்டிருக்கின்றான். காத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற ஐந்தொழிலை அவன் செய்கின்றான். இந்த உலகத்தை எல்லாம் படைக்கின்றான். எதற்கு? நமக்குத்தான். நமக்கு என்ன கொடுக்கிறான்? இந்த உடம்பை கொடுத்தான். இந்த உலகத்தை எல்லாம் படைச்சு பிரபஞ்சத்தை எல்லாம் கொடுத்தார். அப்புறம் நம்ம காக்க வைக்கிறார். அப்புறம் ஒரு சிறிது காலம் இந்த உடம்ப வயதாகி போச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? வேற ஒரு புதுசா ஒரு உடம்பு கொடுக்கணும். அதனால மறைக்க வைக்கிறார். அப்புறம் அருளும் வைக்கிறார். இப்படி சதா இந்த உயிரினங்களுடைய துன்பத்தை எல்லாம் நீக்குவதே பித்தாக கொண்டிருப்பவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த கருணாமூர்த்தியை அவர் பித்தன் என்று அழைக்கின்றார். அதனால் என்னுடைய உண்மையான பேர் பித்தன் தான், நீ சரியாத்தான் சொன்ன, அதனால அந்த பித்தன் என்றே என்னை பாடுக என்று இங்கு சிவபெருமான் அருளுகின்றார். மலர் குழலாலொரு கூறாய் அடையவர் மெய்த்தாயினும் இனியானை அவ்வியன் அவலப் பெருமான் பித்தா பேரை சூடி என பெரிதா திருப்பதிகம் இத்தாரணி மூதல மூலகல்ல முய எடுத்தார். இங்கு சிவபெருமான் அருளியுடன் அவன் சிவபெருமானுடைய அருளினாலே இங்கு பாடுகின்றார். அப்ப உண்மையிலே பாடியது யாரு? சிவபெருமான் தான். சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரை கருவியாக கொண்டு இந்த உலகம் உய்யும் வண்ணம் நமக்கு தேவாரத்தை அருளுகின்றார். அவரு திரு நம்பியாரூரர் அருளிய முதல் தேவாரம் சிவபெருமானால் இங்கு எடுத்து கொடுக்கப்பட்டு பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று அங்கு அருள்துறை என்று சொல்லக்கூடிய திருவெண்ணைநல்லூரில் அருளிய முதல் பதிகம் இதுவே ஆகும். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னே வைத்தாய் பெண்ணை தன்பார் வெண்ணை நல்ல அருள் துறையுள் அத்தா உனக்காலாய் இனி அல்ல எனலாமே பாரோ புனல் ஏதே கரை கல்லே திரை கையால் பாரோர் உகள் ஏதே தேகள் பன்மாமணி முந்தே சீரோ வெண்ணை பெண்பார் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் ஆரோர் என் பெருமாற்கார் அல்ல எனலாமே. அற்புதமான இறையருளால் அருளப்பட்ட இந்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு குருவருளும் திருவருளும் நிச்சயமாக அவர்களுக்கு அருள் புரியும் என்பதை இங்கு நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். இந்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களுக்கு குருவருளும் திருவருளும் உறுதியாக கிடைக்கும். நாள்தோறும் பாராயணம் செய்து நம்முடைய தீவினைகளெல்லாம் நீக்கி நல்வினை பயனை பெற்று இறையருளை அவர்கள் பெறுவார்கள் என்பதை சொல்லி
இந்த பதிகமானது இந்தலம் என்ற பண்ணில் அருளப்பெற்றது. இங்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார், முறைமையால் வரும் மதுரத்துடன் மொழி இந்தலம் முதலில். அது படிங்க. முறையால் வரும் மதுரத்துடன் மொழி இந்தல முதலில் குறையா நிலை முன்மைப்படி கூடும் கிழமையினார் நிறைவாணியின் இசை கோல் போன நீடும் புகழ் வகையால் இறையார் மகிழ் இசைவாடினன் எல்லாம் நிகரில்ல. இந்த பாடல்லாம் இசை இலக்கணத்தை விரிவாக சொன்ன பாட்டு. இந்த இசை இலக்கணம் எல்லாம் நம்ம திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய புராணத்தை நம்ம எல்லாம் தொடர்ச்சியா படிப்போம் இல்லைங்களா? அந்த யாழ்ப்பாண நாயனார் புராணத்தை படிக்கும் போது இந்த இசையினுடைய விரிவுகளை பற்றி நம்ம சிந்திக்கலாம். இருந்தாலும் பண் அப்படின்னா பண் இந்தலம் என்ற பண்ணில் இது அருளப்பட்டது. பண்ணுனா என்ன அப்படின்றத மட்டும் சிந்தித்துக் கொண்டு நம்ம அடுத்த பாடலுக்கு செல்லலாமுங்க. பண் அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு தேவாரம் பாடலாம் இந்த பண்ணல பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்தலம் என்ற பண்ணில் பாடுக இல்லைங்களா? அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பண் உண்டு. இப்ப பண் என்றால் என்ன அப்படின்றத மட்டும் சிந்தித்துக் கொண்டு நம்ம அடுத்தோம். பண் என்பது 8 8 கூட்டினால் 16. இந்த 16 செயல்பாட்டில் அடங்குவதைத்தான் பண் என்று சொன்னார்கள். இது பெருந்தானம் 8ங்க. பெருந்தானம்னா இடம். இந்த பெருந்தானம் 8, கிரியை 8. பெருந்தானம் 8, கிரியை 8. அப்ப 2 8 கூட்டினா 16. பெருந்தானம்னா எதுனா பெருந்தானம்ன்ற தானம்ன்றது இடம். இது 8 இடம் எதுன்னு சொல்றேன் பாருங்க. நெஞ்சு, மிடரு, நாக்கு, மூக்கு, அண்ணாக்கு, உதடு, பல்லு, தலை. இது 8 இடம். இது 8 இடத்துல இது பயிலணும். எப்படி பயிலுது? அது கிரியை எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னா எடுத்தல், படுத்தல், நலிதல், கம்பிதம், குடிலம், ஒளி, உருட்டு, தாக்கு அப்படின்னு 8 கூடி நின்று அந்த இசை ஒளிந்தா இந்த இந்தலம் என்ற பண் வெளிப்படும். அந்த பண்ணில் வெளிப்பட்ட பாடல் தான் இது மந்திர பாடல். அற்புதமாக சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு இங்கு அருளி செய்தார். இதனுடைய விரிவுகளும் இந்த இலக்கண இந்த பண் உடைய சிறப்புகள் எல்லாம் விரிவா நம்ம திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய வரலாற்றுல ரொம்ப விரிவா பார்க்கலாங்க. நம்ம பெரிய புராண கற்பதன் மூலமாக கேட்பதன் மூலமா உலகியல் விஷயங்களும் சரி, ஆன்மீக விஷயங்களும் சரி, பலவிதமான விஷயங்களை நாம் இதில் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் இது எல்லோரும் கேட்க வேண்டும் என்பதை சொல்லி அடுத்ததாக சொல்லார் தமிழ் இசைபாடிய தொண்டன் தனையின் பல்லார் உலகினில் நம் புகழ் பாட என்றொரு வரிவில் நல்லார் வெண்ணை நல்லோ அருள் தூரை மேவிய நம்பல் எல்லா உலகுய புறம் செய்தனருள் செய்தான். இந்த திருப்பாடலை செய்யும்படித்த சிவபெருமான் கண்டு மகிழ்ந்து இதுபோல் மண் மீது எல்லா சிவத்தலங்களுமே சென்று எம்மை பாடுக என்று உலகம் உய்ய அவர்களுக்கு அருள்பாலித்தார். அந்த அருள்பாலித்த நிலையில் இங்கு திரு வெண்ணெய்நல்லூரில் அருளிய சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய நம்பியாரூரர் இன்னும் மேலும் பல சிவத்தலங்களை தரிசிக்க நிலையில் இடையில் ஒரு செய்தியை இங்கு சொல்கின்றார். இந்த மணப்பெண்ணானவங்க என்ன ஆகணும் பார்க்கணும் இல்ல. சடங்கவி சிவாச்சாரியார் மணமேடையில் அமர்ந்தார். அவர் என்ன அவர் அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது இல்லைங்க. அந்த அம்மையார் தவ ஒழுக்கத்தில் சிறந்தவர். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பக்கத்தில் அமரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய தவ ஒழுக்கத்துக்கு ஈடு இணை ஏது? அதனால் சுந்தரமூர்த்தி நாயனுடைய திருவடியே மனதில் பதித்துக் கொண்டு அவரே நினைத்துக் கொண்டு வாழ்ந்து அவர் சிவகதியான மேலான சிவலோக பதவியும் அவர் அடைவார் என்பதை இங்கு சேக்கிழார் பெருமான் அருளி அந்த வரலாற்றை அவ்வாறு நிறைவு செய்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அந்த வரலாற்றினை மேலும் விரித்து பேச அவர் மேலும் பல சிவத்தலங்களை தரிசிக்க வருகின்றார். அப்படி வரும்போது அடுத்ததாக அவர் வாழ்ந்த ஊருக்கு வரணும் இல்லையா? திருநாவலூர். அங்கதான் வழக்கிட்டது. இரண்டாவது ஊர் அவருடைய ஊருக்கே வருகிறார். திருநாவலூர் என்ற திருத்தலத்தில் எழுந்தருளுகின்றார். அந்த தலத்திலே அற்புதமான திருப்பதிகம் ஒன்றை அருளுகின்றார். கோவன் கோவண
கோவலன் நான் முகன் வானவர் கோணும் குற்றேவல் செய்ய கோவலனான் முகன் வானவர் கோணும் குற்றேவல் செய்ய மேவல முப்புறம் தீயழு வித்தவன் மோரம்பினார் தேவலனார்வன்னை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்ட நாவலர்க்கு இடம் ஆவது நந்திரனவனுரே. திருநாவூரில் அருளிய பெருமான் அங்கு இறைவனை வழிபட்டு அடுத்ததாக திருத்துறையூர் என்ற திருத்தலத்தில் எழுந்தருளுகின்றார். திருத்துறையூர் என்ற திருத்தலம் இன்று இப்ப அந்த பேர் வேற பேருங்க. இப்ப திருத்தலூர் அப்படின்னு மாத்திட்டாங்க. இன்னைக்கு திருத்தலூர். நம்ம ஊர்ல பழைய தேவார பெயர்கள்லாம் இன்னைக்கு பல ஊர்கள் இல்ல. திருமுருகன் பூண்டி என்ற தேவார பெயர் தேவார காலத்தில் இருந்தது, இப்போதும் இருக்குது. அதனால ஒரு புண்ணியம். ஆனா அவினாசி என்ன அப்படி இல்ல. அவினாசின்றது ஊர் பேர் அல்ல, கோயில் பேர் அவினாசி. ஊர் பேரும் திருப்புக்குளியூர். திருப்புக்குளியூர் தான் ஆதியில அவரோட ஊர் பேர். இப்ப கோயில் பேரே ஊர் பேரா மாறிடுச்சு. ஊர் பேர் எங்க இருக்குன்னு தெரியல. அது ஏதோ ஒரு சிறு கிராமமா உள்ள இருக்கதா சொல்றாங்க. அப்படி அது மாதிரி திருத்துறையூர் என்ற தலத்தில் நம்பியாரூரர் எழுந்தருளுகின்றார். அந்த இன்னைக்கு உள்ள அதனுடைய பேர் திருத்தலூர் என்ற பேர். இது நடுநாட்டு தலத்தில் 15வது தலமாக இருக்கிறது. இங்கு உள்ள இறைவன் திருத்துறையூர் நாதர். அம்பிகை பேர் பூங்கோதை நாயகி. இங்கு வழிபட வருகின்றார். அவர் இறைவனை வழிபட வருகின்ற ஆலயத்திற்கு முன்பு நிறைய பூஞ்சோலைகள் நிறைய இருந்ததுங்க. அந்த பூஞ்சோலைகள் எல்லாம் பார்த்தார். பார்த்துட்டு நிறைய மலர்கள் பூத்துக் கொழுங்குதேன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை. நிறைய மலர்கள் எல்லாம் அவரே தன்னுடைய திருக்கரங்களால் பறித்தார். நிறைய பறித்துக் கொண்டு அங்கு திருத்துறையூர் நாதருக்கு அவரே அவருடைய திருவடிக்கு அர்ச்சனை செய்ய மலர்களை அளித்து அங்கு மனம், வாக்கு, காயம் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கரணங்களினாலும் அவர் வழிபாடை செய்தார் என்பதை செய்கின்றார். இந்த முக்கரணங்களால் செய்கின்ற வழிபாடுதான் நமக்கு இறைவனுடைய அருளை கூட்டுவிக்கும். பல பேர் போறாங்க. சில பேர் நான் ஒரு 5 வருஷமா கோயில் போயிட்டு இருக்கிறேன், ஒண்ணுமே தெரியலையே அப்படின்வாங்க. அது என்ன தெரியணும்? அவங்க ஏதாவது தெரிந்து கொண்டு அந்த வழிபாட்டை செய்தார்களா? வழிபாடு என்பது என்னன்னே தெரியாது ரொம்ப பேருக்கு. அப்படித்தான் நிலையில் இருக்கு. மனம், நம்மளுடைய கருவிகள் கருவிகளிலே முக்கிய கருவிகள் 3 உண்டுங்க. அந்த கருவிகளின் மூலமாகத்தான் அந்த வழிபாட்டை நம்ம செய்ய முடியும். ஆனா அந்த 3 கருவிகளையும் உலகியல் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லா பயன்படுத்துறோம். ஆன்மீக வாழ்க்கைக்கு தொடுறதே கிடையாது. அதே கருவி நமக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு தான் இறைவன் படைத்துக் கொடுக்கிறார். ஆனா அதை உலகியல் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த உடம்பு உலகியல் வாழ்க்கைக்குத்தான பயன்படுகிறது. இந்த மனமானது மேலும் மேலும் பொருளை ஈட்ட வேண்டும், உலகில் சுகபோகங்களை அடைய வேண்டும் என்றுதான் இந்த மனம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வாக்கானது தொழில் சம்பந்தமா உத்தியோக சம்பந்தமானதாகவோ அந்த உலகில் விஷயமாத்தானே பேசிக் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த வாக்கு, மனம், காயம் இந்த 3ம் இறைவயப்படவில்லையே. அப்ப எப்படி இறைவனுடைய அருள் கிடைக்கும்? நீங்க கோயிலுக்கு போனால் போகாட்டினாலும் இந்த முக்கரண வழிபாடு இறையாலயத்துக்குள் செய்தால் மட்டும்தான் அந்த அருளை அவர்கள் பெற முடியும். கோயிலுக்கு செல்லும் பொழுது வாக்கானது தேவார திருவாசகத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும், திருவைந்தலத்தை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். இறைவனுடைய திருவடி இருக்கே, அந்த அற்புதமான முருகநாத பெருமானுடைய திருவடியை, சண்முகநாத பெருமானின் திருவடியை, முயங்கு பூன்முலை வள்ளியம்மை பெருமானுடைய திருவடியை நாம் மனதில் வைத்து தியானிக்க வேண்டும். தியானித்தல் என்று சொன்னால் நாம் அந்த திருக்காட்சியை காண்கின்றோம், அந்த திருவடியை காண்கின்றோம், அந்த திருவடியை அப்படியே மனதில் பதித்து வைத்துக் கொள்கின்றோம் இல்லைங்களா? இப்ப சாமியுடைய திருமுன்பு நம்ம நின்று சண்முகநாதர் திருமுன்பு இருக்கிற ஒரு காட்சி, முருகப்பெருமான் நின்றிருக்கின்றார். அற்புதமான அலங்காரம். அவருடைய திருவடி தாமரை பார்த்தா பார்த்துக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு அழகா அற்புதமா இருக்கு. அந்த காட்சியை நாம் கண்ணின் மூலமாக காண்கின்றோம். அந்த கண்ணின் மூலமாக கண்ட காட்சியை அப்படி மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். இப்ப மனதில் பதித்துக் கொண்ட பின்பு நீங்கள் உருவத்தை எடுத்து பார்க்க கூடாது. அடுத்து நீங்கள் உங்கள் மனதில் மூலமாக அந்த உருவத்தை பாருங்கள். இதான் தியானம். நீங்க பதித்துக் கொண்டதை உங்கள் மனதில் வைத்து பார்க்க வேண்டும்.
இப்படி மனதில் இறைவனுடைய திருவுருவத்தை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய திருவடியை பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். திருவைந்தெழுத்தையும் தேவார திருவாசகத்தையும் வாக்கில் நாம் ஓத வேண்டும். இந்த உடலானது, இந்த கால்களானது இறைவனுடைய அந்த வளத்தை திருக்கோயிலை இடமிருந்து வளமாக வலம் வர வேண்டும். கைகளானது மேலே குவித்துக் கொள்ள வேண்டும். இப்படி உடலானதும் வாக்கானதும் மனதானதும் ஒரே நேர்கோட்டில் இறைவனையே சிந்திக்க, இறைவனையே பேச, இறைவனையே நினைத்து அது செயல்படுமானால் அதுதான் உண்மையான வழிபாடு. அந்த வழிபாட்டை நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு 5 நிமிடம் செய்தாவே போதும். ஒரு பெரிய விஷயம். 5 நிமிடம் செஞ்சாவே ஒரு பெரிய பாக்கியம். இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கான வழியைத்தான் நமக்கு நாயனார்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த இடத்துல நம்ம சொல்வார் அருணகிரிநாதர், சரணகமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியான வைக்க அறியாதேனர். முருகப்பெருமானுடைய அந்த அற்புதமான திருவடி தாமரை அரை நிமிடம் கூட என் மனதில் பதித்து வைத்துக் கொள்ள முடியவில்லையே என்று கலங்குகிறார். அவர் கலங்கவில்லை, நமக்காக அவர் கலங்குகிறார். நாம தான் சிந்திக்கணும். அந்த பாடல் நாம தான் பாடுறோம். அதனால நாம் மனம், மொழி, வாக்கால் இறைவனை யார் துதிக்கிறார்களோ அதுதான் அது உண்மையான வழிபாடாகும். அந்த வழிபாட்டை இங்கு சுந்தரமூர்த்தி நாயனாராகிய நம்பியாரூரர் திருத்துறையூர் என்ற தலத்தில் எழுந்தருளி அந்த நிறைய மலர்களை கொண்டு இறைவனுடைய திருவடிக்கு அர்ச்சிக்கின்றார். வாக்கால் தேவாரத்தை பாடிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய மனமானது இறைவனுடைய திருவடியே மனதில் பதித்து நினைந்து கொண்டு கண்ணீர் வருக அங்கு உருகி தேவாரத்தை இங்கு பாடி அருள்கின்றார். அவருடைய தேவாரத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த முக்கரண வழிபாடை நான் நாள்தோறும் செய்ய வேண்டும், நான் நாள்தோறும் செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான தவநெறி. பெருமானே, என்னை நீங்க ஆட்கொண்டது கூட பெருசு இல்ல, இந்த தவநெறியில் நான் நின்றால்தான் நீங்கள் எனக்கு அருள்வீர்கள். அதனால் இந்த தவநெறியை நீங்க எனக்கு அருள வேண்டும், முக்கரண வழிபாட்டை நான் செய்ய வேண்டும் என்று இந்த தேவாரத்தில் நமக்கு பிரார்த்தனையாக அருள்கின்றார். இந்த தேவாரத்தை நாம் நாளெல்லாம் ஓதி இந்த முக்கரண வழிபாட்டை செய்ய வேண்டுமாய் குருவர்களையும் திருவர்களையும் பிரார்த்தனை செய்து இந்த திருப்பாடலை நாம் ஓதுவோமாக. மலையாரருவே குரல் மாமணி முந்தே, மலையாரருவே குரல் மாமணி முந்தே, உளையர கொணந்து எற்றியோ தென்னை வனவாள் தலையாரல் புத்தண்ணியர் ஆடுந்துரையோ தலைவாவுனை வேண்டே கொள்வேந்தவனெலியே செய்யார் கமலம் மலனவனூர் மன்னன் கையால் தொழுதேத்த பழு துறையூர் மேல் பொய்யா தமிழ் ஊரன் உரைத்தனே வல்ல மெய்யே பெருமார்கள் தவனே. இப்படியாக உலகமே உய்யும் வண்ணம் நமக்கு தவநெறி காட்டிய நம்பியாரூர் பெருமான் அடுத்ததாக திருவதிகை என்ற திருத்தலத்தில் எழுந்தருள்கின்றார். இந்த திருத்தலத்திற்கு வருவதற்கு முன்பு அந்த திருத்தல எல்லைக்குள் வருகின்றார். அந்த எல்லைக்கு வெளியே நிற்கின்றார். போது அவருக்கு ஒரு சிந்தனை. திருவதிகை என்ற திருத்தலம் திருநாவுக்கரசர் பெருமான் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட தலம் அல்லவா? திருநாவுக்கரசரை ஆட்கொண்ட தலம் அல்லவா? அவர் உளவார பணி செய்த அந்த புண்ணிய தலம் அல்லவா? திருநாவுக்கரசர் என்ற புண்ணிய சீரர் திருவடி பதித்த இந்த திருமண்ணில் நாம் மிதிக்கலாமா என்பதை அவர் சிந்தித்தார். அதனால் அவர் திருவடி பதித்த அந்த புண்ணிய மண்ணில் நாம் மிதிக்கக்கூடாது என்று சிந்தித்து அந்த எல்லைக்கு வெளியவே நின்றார். நின்று அவர் எல்லை நின்றே அந்த திருவதிகை வீரட்டானத்து பெருமானை மனதில் பதித்து வணங்கிக் கொண்டு அவர் பக்கத்தில் உள்ள ஒரு திருமடத்தில் அவர் ஓய்வெடுத்தார். அந்த திருமடத்திற்கு பேரு சித்தவட மடம் என்று பேர். இன்றும் அந்த மடம் உண்டு. அந்த மடத்திற்கொன்று அவருடைய பரிசனங்கள்லாம் வந்திருப்பாங்க. அந்த பரிசனங்களோட அவர் ஓய்வெடுப்பதற்காக இரவு பொழுதாச்சு. அதனால படுத்து தூங்க ஆரம்பிச்சார். அப்படி இருக்கும்போது அந்த திருவதிகை வீரட்டானத்து பெருமான் அவர் சும்மா உருவாரா? அவர் வழக்கம் போல அவருக்கு மிகவும் பிடித்த அதே கிளவேதியர் வேடத்தில் வர்றார். இப்ப வேற ஒரு கிளவேதியர் வடத்துல அந்த வடிவத்திலே வந்து அந்த யாருக்குமே தெரியாம அந்த மடத்துக்குள்ள புகுந்துட்டார். அவர் எப்ப புகுந்தார், எப்ப வந்தார், இது எப்ப படுத்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த இரவோடு இரவாக அவர் வந்தார்.
அவர் படுத்தார். படுத்தவர் சும்மா இல்ல, அந்த நம்பியாரருடைய சிரம் இருக்கே, அந்த சிரசின் மீது தன்னுடைய 2 திருவடியும் கொண்டு அவர் சிரசில மேல கொண்டு வச்சார். வச்சு படுத்து தூங்கினார். அப்படி தூங்குவதை போல இருந்தார். இவர் முடித்து பார்த்தார். இரவு போடுது, நல்ல இரவு போடுது. யாரோ நம்ம தலைமையில 2 கால் வச்சிருக்காங்களே, யார் அப்படின்னு பார்த்தார். கால் தெரிஞ்சிச்சு. அப்புறம் நல்லா பார்த்தார். யாரோ ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெரியவர், ஒரு வேதியர். பார்த்தா வேதியரா இருக்கிறாரு. இவர் நம்ம மேல காலை வச்சு படுத்துட்டு இருக்கிறாரே, சரியா இருக்குமா அப்படி சொல்லி அந்த காலை அப்படி ஒதுக்கி விட்டு, ஐயா நீங்க உங்களுடைய 2 கால்களும் என்னுடைய சிரமையில் படுகிறதே அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் இதா கேட்டார். கேட்டா அவர் சொன்னாரு, ஐயா நான் வயது ஆகி போச்சு, மூப்பாயிருச்சு, தளர்ந்த நிலை, அதனால திசை எதுவுமே எனக்கு தெரியல, அதனால அப்படி கால் தெரியாம பட்டுருச்சு அப்படின்னாரு. அப்படியே சரி, இனிமேல் அது நடக்காத மாதிரி பார்த்துக் கொள்ளுங்க அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டார். அவர் வழக்கம் போல கிளவேதியரான சிவபெருமான் படுத்து தூங்கினார். இவர் பார்த்தார், இந்த இடத்துல படுத்த சரியா வராதுன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி வேற ஒரு இடத்துல போய் படுத்தார். அந்த இடத்துல படுத்தார். சாமி சும்மா இருப்பாரா, இவரும் அந்த இடத்துல எந்திரிச்சு போய் கரெக்டா அவருடைய 2 திருவடியும் அவர் சிரசு மேல படுற மாதிரி வச்சார், படைவடி வச்சார். இவருக்கு இப்ப வேகமா எந்திரிச்சார். பார்த்தாரு, அதே இவர்தான். ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஐயா நீங்க அந்த இடத்துலதான் படுத்தீங்க, ஏதோ தெரியாம கால் பட்டுச்சுன்னு சொன்னீங்க, பரவாயில்லை, அதை மன்னித்தோம். நான் பழையபடி வேறொரு இடத்தை மாற்றிக்கொண்டு நான் படுத்தால் அங்கே வந்து மீண்டும் உங்களுடைய காலை என் சிறமையில் வைக்கிறீர்களே, இது எந்த வகையில் நியாயம்? இப்படி செய்யலாமா? நீ யார் அப்படின்னு கேட்டார். என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படி சொல்லி அவருக்கு காட்சியளித்து மறைந்தார். திருவதிகை வீரட்டானத்து பெருமானாகிய யாம்தான் என்று அவர் காட்சியளித்து மறைந்தார். இந்த நிலையில் பார்க்கிறார், பெருமானே தங்களை யார் என்று அறியாத அறிவிலேயே நான், இறைவனை யார் என்று அறியக்கூடிய பக்கம் உயிர்களுக்கு இல்லை, அப்படிப்பட்ட அறிவிலேயே நான் இகழ்ந்து பேசினேனே என்று சொல்லி மிகவும் வருத்தத்துடன் ஒரு திருப்பதிகத்தை அந்த மரத்திலே அருள்கின்றார். தம்மானை அறியாத சாதியாருளரே சடை மேற்கொள் விடையானை விடை மேற்கொள்வகன் கைமாவின் முறியானை கரிகாட்டில் ஆடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து எம்மாந்தன் அடி கொண்டன் முடிமேல் வைத்திடுமன் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலானாயே எம்மானையரி கடித வட வீரட்டானத்த முறைமானையரை போது மகிழ்வானே. இப்படியான அற்புதமான திருப்பதிகத்தை அவர் அருளி பெருமானை வணங்குகின்றார். இவரே திருநாவுக்கரச பெருமானுடைய அந்த புண்ணிய திருவடிப்பட்டதை நான் மிதிக்க மாட்டேன் என்று அஞ்சி ஒடுங்கினார். ஆனால் இறைவன் வழியை இவருக்கு காட்சி கொடுத்து திருவடி தீட்சை என்று சொல்வார்கள். இறைவனுடைய திருவடி தீட்சைக்கு மேல ஒரு தீட்சையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெருவாழ்வு அவருக்கு திருவதிகை வீரட்டானத்து சித்தவட மடத்தில் அவருக்கு கிடைக்கப்பெற்றது. அந்த பெரும் முன்னேற்றரான நம்பியாரூர் மேலும் சிவபெருமான் எழுந்தருளிக்கின்ற திருத்தலங்களை எல்லாம் தரிசிக்க மிகவும் விருப்புடன் அவர் வருகின்றார். வரும்போது அவருக்கு ஒரு சிந்தனை, இதையெல்லாம் இப்படியெல்லாம் நம்மளை ஆட்கொண்ட பெருமான் சிதம்பரத்தில் ஆடக்கூடிய தில்லையம்பல கூத்தன் அல்லவா, அவரை நாம் தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு மிகவும் வருகிறது. அந்த நிலையில் சிதம்பரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்ப சிதம்பரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இடையில ஒரு சிவாலயம் ஒன்று வருகின்றது. அது திரு மாணிக்குழி என்ற சிவாலயம். அந்த சிவாலயத்தினுடைய சிறப்பை மட்டும் இன்று சிந்தித்து இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரத்தில் சிந்திக்கலாம். திரு மாணிக்குழி என்பது திருமால் வழிபட்ட தலம். இந்த மாணி அப்படி சொன்னா 2 சுழி நீ வந்து பெண்களை குறிப்பது, 3 சுழி நீ என்பது ஆணான பிரம்மச்சாரியை குறிப்பது. 3 சுழி நீ போட்டா மாணி தமிழ்ல, அது பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டிருக்கிற ஒரு ஆண். அது யார் அப்படின்றத சிந்திக்கலாம். யாருன்னா அவங்க சொல்றேன். திருமாலுக்கு 10 அவதாரங்கள், அதுல ஒரு அவதாரம் வாமன அவதாரம். வாமன அவதாரத்தில் குள்ள வடிவம் கொண்டு பிரம்மச்சரியம் கொண்டு வருவார். அவருக்கு பேர் மாணி. அவர் மாணி 3 சுழினி. அவர் வருவார். அவர் எதற்கு வருகின்றார்? மாபலி சக்கரவர்த்திக்காக வருகிறார். அப்ப மாபலி சக்கரவர்த்தியுடைய வரலாற்றை நம்ம சிந்தித்துக் கொண்டு இதனை நிறைவு செய்து கொள்ளலாம். மாபலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய சிவனடியார், சிவன்பால் மிகுந்த அன்பு கொண்டவர். அப்படி அன்பு கொண்டவர், தானத்தில் சிறந்தவர், பெரிய கொடைவள்ளல். அப்படிப்பட்ட கொடைவள்ளலானவர் ஒரு மிக சிறந்த ஒரு பெரிய யாகத்தை ஒன்று செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஒரு விருப்பம் வந்தது. அந்த யாகம் செய்வது எதற்கு தெரியுமா? உலக நலன் கருதி யாகம் செய்வாங்க.
அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு யாகத்தை செய்தார். அந்த யாகத்தில் கலந்து கொள்ள வந்த அத்தனை பேர்களுக்கும் அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுக்க வேண்டும். அதான் யாகத்தினுடைய சிறப்பு. அவர் என்னென்ன கேட்கிறாங்களோ எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்க வேண்டும். அப்படி மாபலி சக்கரவர்த்தி இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய மலையாள தேசம் என்று சொல்லக்கூடிய கேரளா சேரநாட்டை ஆண்டவர். அவர் மிகச் சிறந்த சிவனடியார், இந்த பண்பும் நல்ல சிறப்பு மிக்கவர், சிவபூஜை செய்யவர். அப்படிப்பட்ட அந்த அடியாரான மாபலி சக்கரவர்த்தி மிகச்சிறந்த யாகத்தில் பல்லோரும் கலந்து கொண்டார்கள். இந்த நிலையிலே தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு செய்தியை சொன்னார்கள். மாபலி சக்கரவர்த்தி ஒரு மிக பெருமாண்டமான யாகத்தை செய்கிறார்களாம். அந்த யாகம் வெற்றி பெற்றால் இந்திர பதவி அவருக்கு வந்து விடுமாம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்திரனுக்கு பயமா போச்சு. ஐயோ, நம்ம பதவிக்கு ஒரு ஆளு பேர் வந்துட்டாலும் என்ன பண்றது? அப்ப நாம என்ன ஆகும்? இந்திர பதவின்றது மிகச்சிற, அதான் ரொம்ப சுகபோகமாக இருக்கிற பதவி. தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன். தேவர்கள் எல்லாம் சுகபோகத்திலே திளைத்திருப்பார்கள். அது சுகபோகத்தில் திளைத்திருக்கின்ற தேவர்களுக்கெல்லாம் தலைவன் எவ்வளவு சுகபோகமா இருப்பான்னு பாத்துக்கோங்க. அப்படிப்பட்ட இந்திரனுடைய பதவி சுகபோகங்கள் நிறைந்த பதவி. அதை விட்டு யாருக்காவது மனசு வருமா? அது இந்திரனுக்கு மனசு வருமா? ஐயோ, நம்ம பதவிக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு பயம் வந்தது. அதனால பிரம்மன் திருமால்கிட்ட போய் முறையிட்டாங்க. சுவாமி, என்னுடைய பதவிக்கு பிரச்சனை வந்துடும் போது தெரியுது, நிலவுலகத்திலே யாரோ வாம்பலி சக்கரவர்த்தியா பெரிய யாகம் நடத்துறாரா, அந்த யாகம் வெற்றி பெற்றா அவருக்கு இந்திர பதவி தானா வந்துருமா, என்னுடைய நிலை என்ன ஆகுதுன்னு தெரியல, நீங்க தான் உதவி செய்யணும்னு சொன்னாராம். அப்படியா, சரி கவலைப்படாதீங்க, என்னால் ஆனது செய்கிறேன் அப்படி சொல்லி அனுப்பிட்டார். திருமால் வந்தார். திருமால் எப்போதுமே மாயையில் வல்லவர். அவர் பல மாயைகள் செய்வார். என மாயைகளுக்கு உட்பட்ட ஒரு சக்தியானது அது மாயை செய்யும். அந்த வேளையை இந்த மாயை என்று சித்தாந்தத்தில் அது வேறு, அது இன்னொரு காலத்தில் பேசலாம். அந்த மாயக்கண்ணான திருமால் ஒரு குள்ள வடிவம் தாங்கி வாமன அவதாரம் கொண்டு ஒரு சிறு குடையை ஏந்தி கொண்டு வருகிறார். பிரம்மச்சரிய கோலம். இப்போது அந்த வேள்வி பிரமாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. தான தர்மங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தானம் யாருக்கு கொடுக்கணும், தர்மம் யாருக்கு கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும். தானம் பெரியவங்களுக்கு, நம்மளை விட மிகச்சிறந்த மேலானவங்களுக்கு கொடுப்பது தானம், நம்மளுடைய கீழ்நிலையில் உள்ளவங்களுக்கு கொடுப்பது தர்மம், சிவனடியார்களுக்கு கொடுப்பது தானம், ஏழைவார்களுக்கு கொடுப்பது தர்மம். இப்படி தான தர்மங்கள் எல்லாம் அங்கு நல்லா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் வாமன அவதாரத்தில் வந்த அந்த குள்ளச்சிறந்த திருமால் அந்த சிறு குடையேந்தி வருகின்றார். அப்ப மாபலி சக்கரவர்த்தி வணங்கி, ஐயா சுவாமி, உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்கிறார். எனக்கு 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டார். 3 அடி நிலம் வேண்டும் என்று கேட்டார். சாமி, ரொம்ப கம்மியா தேவையா, அதிகமா கேளுங்க, தர்றேன்னு சொன்னார். இல்லை, எனக்கு அதுவே போதும்னார். சரி பரவாயில்ல, அவர் உருவத்துக்கு தான் கேட்பார் போல இருக்கு அப்படின்னு அவர் நினைத்து சரி என்று சொன்னார். இவர் கேட்டதுனால 3 அடி மண் நிலம் கேட்டார். சரி என்பதை அவர் சொன்னார். சரி கொடுக்கணுமா இல்லைங்களா? சரி கொடுக்கிறேன் சார், தாரை வார்த்து கொடுத்தார். கொடுக்கறத சம்மதிச்சாங்க. சரி, முதலடி அவர் எங்க வைத்தார்? நில உலகம் எல்லாம் அளந்தார் வாமனர் அவருடைய ஆற்றலால். 2வது அடி விண்ணையும் அளந்தார். 3வது அடி அளப்பதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். சாமி கவலைப்படாதீங்க, என் சிறமேல் கால வைங்கன்னார். நிலதத்துவம், இந்த உடம்பு நிலதத்துவத்துக்கு உட்பட்டது, பரவாயில்ல கொண்டாங்க, நானே உங்களுக்கு கொடுக்கிறேன் வைங்கன்னாரு. இவருடைய நோக்கம் என்ன? இவரை பணி தீர்த்துக் கொள்ள வேண்டும், இந்திர பதவி அவர் காக்க வேண்டும், இந்திர பதவி பழைய இந்திரனுக்கே கொடுக்க வேண்டும். இதனுடைய நோக்கம். வர்றவங்க ஒரு உள்நோக்கத்தோட வந்தாங்கன்னு என்ன பண்ண முடியும்? சில பேர் உள்நோக்கத்தோட கேஸ் எல்லாம் போடுவாங்க. அது மாதிரி உள்நோக்கத்துல அடுத்து சாமி நம்ம திருநீலகண்டர் புராணத்தை உள்நோக்கத்தோட ஒரு வழக்கு தொடுப்பார் பாருங்க. அடிக்கடி வந்து சாமி வழக்கு தொடுப்பார். அதுல உள்நோக்கத்தோட இவரும் வர்றாரு, என்ன பண்ண முடியும்? சாமி உள்நோக்கத்தில் வர்றது சிவபெருமான் வருது, நன்மையில் முடியும், இது தீமையில் முடியுது. இவர் வந்தார், அடியார் அல்லவா, கொடுத்த வாக்கை, சிவனடியார்கள் வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள், வாக்கு தவறாதவர்கள். தன்னுடைய சிரமே கொடுத்தார், சிரமையில் அவருடைய கால வைத்தார். அவர் இட உலகத்திற்கு போனார். இப்ப சிவனடியாரை கொன்ற பாவம், படிபாவம் யாரை வந்து சேர்ந்தது? வாமன அவதாரத்தில் திருமாலை வந்து சேர்ந்தது. சிவனடியாரை கொண்டா பெரும் படிபாவம், அதுக்கு பரிகாரமே இல்லை, ரொம்ப கஷ்டம். அதனால அவருடைய திருமால் பதவியும் போச்சு. அவர் இந்திர பதவிக்காக அவர் வந்தார் பாவம், இப்ப ஒரு திருமால் பதவியே போச்சு. சிவனடியார பதவி இருந்ததுனால இவருடைய பதவி போச்சு. கடைசியில் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தார். அப்ப மகாமனிதர்கள் எல்லாம் இவருக்கு அருளினார்கள். ஐயா, நீ எல்லாம் வந்த சிவபெருமானை அவரை நோக்கி தவம் இரு, அவரை வழிபாடு செய், உன்னுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கி அவன் அருளால் மீண்டும் அந்த திருமால் பதவியை நீ அடைவாயாக என்று சிவமுனிவர்கள் எல்லாம் அருள, அவர் எங்கே நான் சென்று வணங்குவதை அவரையும் கேட்டார்.
அப்போதுதான் அந்த திருமாணிக்குடி என்ற திருத்தலத்தை பெருமுனிவர்கள் எல்லாம் அருள்கிறார்கள். அந்த திருமாணிக்குடி என்ற திருத்தலத்தில் அங்கு வாமன அவதாரம் கொண்ட அந்த திருமால் அங்கு வந்து சிவபூஜை பலகாலம் செய்து அவருடைய தோஷங்கள் எல்லாம் நீக்கப்பெற்று எல்லா வல்ல சிவபெருமானுடைய அருளால் அவர் மேலும் திருமால் வகித்த அந்த காத்தல் பதவி என்று சொல்லக்கூடிய அந்த பதவியை பெற்றார். அப்படிப்பட்ட அந்த புண்ணிய சேத்திரத்தை நோக்கி இங்கு நம்பியாரூரர் செல்கின்றார். அவருடன் நாமும் செல்ல ஒரு வாரம் காத்திருக்க வேண்டும் என்பதை சொல்லி நாம் அடுத்த வாரத்திலிருந்து என்னுடைய தொடர்ச்சியை மேலும் குருவருளாலும் திருவருளாலும் சிந்திக்கலாம் என்பதை சொல்லி அடியனுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். நிறைவு செய்து கொண்டு ஸ்டம்படம் எல்லோரும் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் எண்ணில் நல்ல கதிக்கு நம்மளையெல்லாம் இட்டுச் செல்லவும் குருவருளையும் திருவருளையும் போற்றி